வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? புதல்வன் கதை இன்னையிலிருந்து தொடர ஆரம்பிக்குது. புதல்வனுடன் சேர்ந்து இந்த புதல்வி பயணிப்பாள். சரிங்களா? புதல்வன், புதல்வி கதைய சொல்லணும்னு பார்த்தா முக்காடு ஓடிருக்கா அந்த சாணி முங்காரி. பாருங்க, சொன்னதுக்கு மூடிட்டு வாங்குறாங்க. எப்படின்னு பாருங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ நிப்பாட்டு. தலை சீவலைங்களா மக்களே? நம்ம கண்ணும் தெரியுதா? கபடமும் தெரியல. எல்லாம் கூறுபட்டு போய் எல்லாம் புள்ள மாதிரி போய் உள்ள மாதிரி போய் உங்களுக்கு என்ன கதை சொல்ல வரதே தெரியல. புதல்வன் புதல்வி கதை சொல்ல வரலான்னு பார்த்தா அப்படி முக்காடு ஓட்டா மூதேவி ஒண்ணும் பண்றக்கு இல்ல. சரி மக்களே. நல்லா வீல் சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓ, இவங்க வசந்த குமாரா? அடடே அம்மா, வசந்த குமாரா? குமாரி வசந்தகுமாரி. வசந்த குமாரியா? அதுக்கு ஒரு முகரா ஒரு குடுப்பனை வேணும். நானும் கருப்பாட்டையா இருக்கேன். வசந்தகுமாரி வசந்தகுமார் கருப்புன்னா அந்த ஐயா வேற சைடுல இருக்கிற அவரு ஒரு உழைப்பாளி. ரோலிங் சேர்ல உட்காந்து ரோலிங் சேர் அது. சேர அவர் வந்து உழைப்பாளிடி. உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த வீல்ல சுத்திக்கிட்ட வசந்தன் கோன்னு சுத்திட்டு உட்காந்துருந்தாரு. நீ இங்க வந்து இப்படி சுத்திட்டு உட்காந்து எங்க போய் நம்ம வசந்தன் கோ வச்சு என்ன ஒரு மாடு பிசினஸ் பண்றாரு, நான் அவர் பொருள் பிசினஸ் பண்றாரு, நான் ஆடு மாடு பிசினஸ் பாத்துங்க. அவங்க பொருள் அதாவது அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சவர் தானே. நானும் கஷ்டப்பட்டு சாணி பிசினஸ் பண்றேன். ஓ, அதனால நீ சின்ன வசந்த குமாரியா? உன் பேரு? ஆமாங்க. எல்லா பேர் மக்களே நீலிருந்து அன்போடு இவளை வசந்த குமாரி என்று அழைத்து விடுங்கள். போதுமா? சரி சரி, உன் கதையை ஆரம்பிக்கப்போ. என்னத்த போய் கேக்குறது? ஆரம்பமே அமர்க்கலாம். சரிங்க மக்களே. 5-6 குடும்பத்தை பத்தி பீத்திட்டான், அத கேட்டுதான் சேர்ந்து உங்க காது வெடிக்கிட்டு கேளுங்க. தலையெழுத்து இதெல்லாம் நான் கேட்க. புதல்வன் கதை தொடர போகிறது. நாளையிலிருந்து அதிகமாக புதல்வன் கதை தொடரும். சரிங்களா? சரி சரி, இப்ப சொல்லு. அதாவது என்ன சொல்ல வரவென்றால், இந்த பூமிக்கு வந்த கதைய சொல்லு. நான் பூமிக்கு வந்த கதைய சொல்லவா இல்ல வளர்ந்த கதைய சொல்லவா? நாளைக்கு வளர்ந்த சொல்லுவியா? வந்த கதையை நான் சொல்லுகிறேன் மக்களே. என்னவென்றால் நார்மலாவே பேசுறேன். ஓகே. அதாவது என்னன்னா, எங்க அம்மா பிறந்ததோ திருச்சி பக்கத்துலங்க துவரங்குறிச்சிங்க. அப்பா பிறந்ததும் திண்டுக்கல் பக்கத்துல ஆவாரம்பட்டிங்க. ஆமா, ராஜா பகவத். பாருங்க, ராஜா பகவத் உங்க அப்பா. அப்பா அவர் ராஜா பகவத் கிடையாது. அவரு எப்படி சொல்ல வருது அதை சொல்லக்கூடாதுங்க. வேண்டாங்க. அவர் பாத்துட்டு நம்ம கூட சண்டைக்கு வந்தாலும் வந்துருவாரு. நீ வந்து குட்டி இளவரசர். இப்போ குட்டி இளவரசன் பிறந்தார் மக்களே. நான் தான் அந்த குட்டி இளவரசன். நான் தாங்க அந்த இளவரசன். அதாவது அந்த பேரு பகவத்தா பகவத்துக்கு பிறந்த இளவரசர் நான் தான். குட்டி இளவரசர். எங்க நாட்டு இளவரசர் நான் தான். சரிங்களா? என்ன ஏன் வரலாற சொன்னா உனக்கு சிரிப்பா இருக்குதா? பிறந்தவன கோலத்துக்கு கையில கொடுத்தாங்களா? செங்கோல். நான் என்னமோ நினைச்சிட்டு கோலத்துக்கு கொடுத்தாலும் நான் என்னடா கோடுன்னு நினைச்சு. பாருங்க மக்களே, ஏன் முக்காடு போட்டுக்காங்க நினைக்காதீங்க மக்களே. நான் மாடு மேய்க்க வந்த இடத்துல அவரோட ஸ்டோரி சொல்றாராம். ஸ்டோரி நாளையில இருந்து நல்லா ஜம்முன்னு போடுவேன். பாய். எங்க ஸ்டோரிய கேக்குறதுக்கு எங்க அண்ணன் வந்து இருக்கிறார். ஆமாங்க, நாளைக்கு இந்த இளவரசனோட கதை தொடரும் வேண்டும் என்றால் நீங்க வந்து இன்னைக்கு போடுற வீடியோ கமெண்ட்ல பண்ணிருங்க. டேய், நாளைக்கு உங்களோட வரலாற போடு அப்படி சொன்னீங்கன்னா தான் நான் வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா போட மாட்டேன். ஏன்னா அங்கங்க இருக்கு நாட்டுல இருக்க தூதுவர்களும் அனுப்பி ஒவ்வொரு விஷயமா சேகரிச்சு கதை புனைவார் புலவர் பெருமானே. புலவர். ஓ, புலவர். நல்ல வேலை என் காதுல வேற மாட்டோம். கதையா காரணமா காரணத்தில் ஒரு என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு வரும். அதனால என்னைய மாதிரி முக்காடு ஓட்டு குடும்பமே கேளுங்க அந்த கதையை. ஆனா காதுல ரத்தம் தான் நாங்க பொறுப்பு இல்லைங்க. நீங்க தான் 3000 பேர் 3300 பேர் மாட்டிட்டீங்க. ஆமா, சிக்கிக்கிட்டீங்க. நீங்களா தானா வந்து சிக்கிக்கிட்டீங்க. என்ன ஒண்ணு காப்பாத்த முடியாது. உங்களை காப்பாத்த முடியாது. அதனால காதெல்லாம் வரும்போது நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு பஞ்சுமும் கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. பாப்கார்ன் வச்சுக்கோங்க. தரமா பார்த்தா சாப்பிட்டுட்டே இளவரசனோட கதையை கேட்க முடியும். அப்பதான் இந்த இளவரசனோட கதை வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல எத்தனை இதில் நாங்களாம் இனாமா கொடுத்ததாங்க அந்த ஊரை பூரா. ஆமா, எல்லா பேத்துக்கும் தானம் தருமா. அதாவது இந்த பகவத்தோட புள்ள நான் தானே இளவரசர். நான் தான் அள்ளி வீசிட்டு வந்துட்டேங்க. ஆமாங்க. பகவத் யாரு தெரியுமா? அது ஆறுது.
பகவத்துனா யாருங்க அது? சொல்லிட்டு போங்க, அதையும் நீங்களே வந்து தெரியலைங்க. பகவத்துனா யாரு நீங்களே சொல்லிருங்க. என்னமோ இளவரசர்னு சொல்ல சொன்ன, இவதான் சொல்ல சொன்னான்னு சொன்னேங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. எதா இருந்தாலும் அவள கேட்டுக்குங்க. டாடா. நாளைக்கு நீங்க இளவரசர் ஆமா ராஜ குடும்பத்துல வந்து எப்படி வந்து நம்ம டயானா என்னது பகவத்துக்கு பண்ற சரி எதா இருந்தாலும் சரிங்க. நீங்க இன்னைக்கு கமாண்ட் சொல்றதாங்க நாளைக்கு தொடருமா தொடராது என்று சொல்லுவோம். டாடா பாய் பாய் நன்றி வணக்கம். மீண்டும் வருவான். நாளைக்கு வருவான். நீ கமெண்ட் போட்டாத்தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான்.